ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிரபல நடிகரான அரவிந்த் சாமி அவர்கள் இப்போ கோபிநாத் அவர்களுடைய சேனலுக்கு ஒரு பேட்டி கொடுத்துருக்கிறாரு. அது இப்போ சோசியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டு இருக்கு. அந்த இன்டர்வியூவில் அவர் தன்னுடைய வாழ்க்கையை பற்றியும், அப்புறம் பணத்தை எப்படி கையாளுறதுன்றதை பற்றியும், அப்புறம் அவருடைய பிஸ்னஸ் பற்றியான அவருடைய பார்வையை பற்றி எல்லாம் பகிர்ந்திருப்பாரு. இப்போ அரவிந்த் சுவாமி அவர்களும் கார்த்தி அவர்களும் இணைந்து நடிச்சு ரிலீஸ் ஆயிருக்கிற படம் தான் மெய்யழகன். இந்த இன்டர்வியூல அவர் சில பர்சனலான விஷயங்களை கூட பகிர்ந்திருக்கிறாரு. அரவிந்த் சுவாமி அவர்களுடைய உண்மையான பயாலஜிக்கல் ஃபாதர் மெட்டிவொலி சீரியல்ல நடிச்சு பிரபலமான டெல்லி குமார் அவர்கள் தான். அரவிந்த் சுவாமி அவர்கள் பிறந்த போதே இவர் தன்னுடைய சகோதரியும் பரதநாட்டிய கலைஞருமான வசந்தாவுக்கு அவரை தத்து கொடுத்துட்டாங்க. சின்ன வயசுலேயே டெல்லி குமார் அவருடைய வீட்டை விட்டு வசந்தா வீட்டிலேயே அரவிந்த் அவர்கள் வளர்ந்ததுனால ஆரம்ப காலத்துல இருந்தே அவங்களுடைய பிள்ளையாவே தான் வளர்ந்துட்டு இருக்காரு. இப்படி இருக்கும்போது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி டெல்லி குமார் அவர்கள் பிகேன்வுட்ஸ் சேனல்ல அரவிந்த் சுவாமி அவர்களை பத்தி சொல்லியிருக்கிறாரு. அதுல பேசும்போது அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, அரவிந்த் சாமி என்னுடைய மகன் தான், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லைனோ, ஆனா அவரும் நானும் அப்பா மகனா நடிக்கலன்னு சொல்லியிருக்கிறாரு. நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அப்பா மகனா இது வரைக்கும் நடிச்சது இல்லை. அதுக்கு காரணம் படத்துல அதுல அப்பாவுக்கான கதாபாத்திரம் அந்த அளவுக்கு முக்கியம் இல்லாம இருந்ததுதான் காரணம்னு சொல்லியிருக்கிறாரு. நாங்க நடிப்புக்கு நல்ல முக்கியத்துவம் இருந்து வாய்ப்பு கிடைச்சிருந்தா நிச்சயமா நடிச்சுக்கலான்னு சொல்றாரு. அரவிந்த் சுவாமி அவர்கள் பிறந்த உடனே அவரை நாங்க சகோதரிக்கு தத்து கொடுத்துட்டோனோ, அதோட அவரு அவங்க குடும்பத்தோட ஐக்கியம் ஆயிட்டாரோ, அதனால எங்க வீட்டுக்கு அவர் வர்றது போறது எல்லாம் எப்பயாவது ஒரு முறை நிகழ்வுல தான் பாத்துக்குவோன்னு சொல்லியிருக்கிறார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரியான அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.